குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எப்படா ஆடி மாசம் முடியும், எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும், எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க சுப செலவு சுபகாரியம் பண்ண. அனைவருக்குமே இந்த ஆவணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தாங்க இது. வருஷத்தில் ஒரு வாட்டி சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலமே ஆவணி மாசம். ஆவணி மாசங்கிறது சூரியன் முழுக்க முழுக்க ஆட்சி பலத்துல இருக்கும். சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு, இது ஒண்ணு. எல்லாத்துக்குமே ஆவணி மாசம் வந்ததான் ஒரு காரியத்தை அடிக்கல் நாட்டுவாங்க இந்த ஆவணி மாசம். அப்படிப்பட்ட ஆவணி மாசத்தை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல என்ன தெரியுங்களா, ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு. சூரியனும் கேதும் இணையும் போது ஜாதகத்துல சூரிய கேது யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்குங்க ஜாதக ரீதியில. ஏன்னா கேதுங்கிறது பாருங்க ரெண்டுமே நெருப்பு கிரகம், இதுவும் நெருப்பு கிரகம் அதுவும் நெருப்பு கிரகம். ஒரு சில பேருக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துரும், அது ஜாதகத்தை பொறுத்துதான். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் பாத்தீங்கன்னா சூப்பரான முகூர்த்தம் வருது, எல்லாமே நல்ல முகூர்த்தமா தான் வருது. எதுவுமே ரெண்டே மட்டும் தாங்க தேய்பிற முகூர்த்தம். ஆவணி மாசம் 4ஆம் தேதி புதன்கிழமை ஒரு முகூர்த்தம், 5ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், 11ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம் புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம், அடுத்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம், அடுத்து 19ஆம் தேதியில சூப்பரான அதுவும் வளர்பிறை முகூர்த்தம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா 29 இதுவும் வளர்பிறை முகூர்த்தம் தான். இதான் சுப முகூர்த்தம் உள்ள நாட்கள். ஒரே விசேஷம் தான் இந்த மாசத்துல. எல்லாருமே ஒரு விஷயம் காரியம் பண்றோம்னா விநாயகரை கும்பிடாம வழிபாடு பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் 11ஆம் தேதி வருது. அனைவருமே விநாயகர் பெருமானை கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டு எந்த காரியமும் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, உத்தியோகம் பண்ணுங்க, எதை வேணா பண்ணுங்க. உங்க பக்கம் இறைவன் கண்டிப்பா கண் விழித்து பார்ப்பார். இறைவனுடைய அனுகிரகம், விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற ஒரே மாசம் எதுனா இந்த ஆவணி மாசம் தான். ஏன்னா சூரியனும் கேதுவும் இணைகிறாங்க, கேதுவே விநாயகருடைய அனுகிரகம் தான். அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி கன்னி ராசிக்காரங்க பாருங்க ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை சுறுசுறுப்பா அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணம் தான் கன்னி ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க அந்த கன்னி ராசி கிட்ட பக்காவா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசி யாருக்கிட்ட எப்படி எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி ரொம்ப டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி தான் அந்த கன்னி ராசி மட்டும்தான். நல்ல திறமையான குணம் இருக்கும், சுறுசுறுப்பா இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் இவங்க கலகலப்பா அந்த இடத்த வச்சுக்குவாங்க. அதாவது நகைச்சுவை உணர்வு சொல்லுவாங்களா, பார்த்தவொன்னா ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை யாருக்கிட்ட இருக்கணும் கன்னி ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அறிவுத்திறன் பயங்கரமா, பிரைன் மூளை பயங்கரமா வேலை செய்யும், ஷார்ப்பான மைண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான ஒரு பதிவு தான். அது தயவு செய்து நீங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற, இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை வேற. எதுவுமே தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க, உங்களால ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை விடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. ஏன்னா எப்படா ஆடி மாசம் முடியும், எப்படா நம்ம ஆவணி மாசம் வரும், எந்த காரியத்தை நம்ம பண்ணணும் எந்த காரியத்தை பண்ணக்கூடாதுன்னா இந்த மாசம் அது எல்லாருமே யோசிப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சார செய்வாப்போம் அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியிலே பாருங்க செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யற, அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சார செய்யறாரு, 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்யறாரு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்யறாரு, 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க, 12ஆம் இடத்துல சூரியன் பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க. இதுல ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும் கரெக்டா வரும். எப்பனா புதன் பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துக்கு வருவார் உங்க ராசி அதிபதியான. அது ஒரே 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல அவர் இருந்தாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் ஏன் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தாருன்னா அவர் வக்ரமா இருந்தார், கொடுத்துப்பட்டு எடுத்துக்கிட்டார். பொதுவா பாருங்க இந்த புதன் பகவான் வருகிரமாகும் போது நிறைய தடைகளை ஒரு சில பேர் கொடுத்து விட்டார். இதுலன்னா வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் நிறைய தடைகளை கொடுத்தது யாருன்னா அந்த புதன் பகவான் கொடுத்தாரு. எதனால கொடுத்தாரு நல்லா பாருங்க. 11ஆம் இடத்துல போயிட்டு அவர் கடகராசியில போய் நிற்கும் பொழுது அவர் சனி பகவான் நட்சத்திரத்துல போகும்போது கண்டிப்பா இந்த கண்ட சனி வரும்போது ஒண்ணு
கடன் பிரச்சனையை குடும்பத்தில் அதிகப்படுத்தியிருப்பார். இது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய சுய ஜாதகத்துல சரியில்லையோ ஒண்ணு கடன் பிரச்சனையை அதிகப்படுத்திருப்பார், இல்லைன்னா நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கத்துல ஒரு சில விரிசலை கொடுத்திருப்பார், இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை நிறைய பேருக்கு ஒரு சில பேர் வச்சிருப்பார். இப்ப திருமண தடைன்னு சொல்லுவாங்கல்ல, இது சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, இல்ல நண்பர்களும் சரி, இல்ல பழக்க வழக்கம் சரி, நிறைய பேருக்கு ஒரு தடையில கண்டிப்பா கொடுத்துருக்கணும். இல்ல வேலை இல்லாம நான் வேலை மாறணும் அப்படிங்கிற பிளானுக்கு நிறைய பேர் கேட்டு பாருங்க, கன்னிராசியை பொறுத்தவரை ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இதுல எதுவும் மாற்றுக்கிறதே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு தடைகளை கொடுத்தாரு. ஒண்ணு கடன், பகை, எதிரி, தாய் மாமா உறவு, கணவன் மனைவி சார்ந்த விஷயம் ஒற்றுமையில, அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்துல பாருங்க செலவுல அதிகப்படுத்தி கொடுக்கறது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நம்முடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்துல, கௌரவத்துல ஒரு பிரச்சனையை பாக்குறது, தொழில்ல லாபத்துல ஒரு பிரச்சனையை பாக்குறது, இல்ல அம்மாவுடைய உடம்போ இல்ல வீட்டுல இடத்துல ஒரு இடம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோ, இல்ல நம்ம நண்பர்கள் கூட்டாளிகள் ஒரு பிரச்சனையோ, இல்ல திருமணம் பேசி கிட்ட போகும்போது இங்க தடை தாமதம் ஆகிறதோ, இது எல்லாமே கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இதுல மாற்றுக்கிறதே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை யார் ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போய் இருந்தால் இந்த பலவீனம் உண்டு. ஏன் ரீசெண்டா இப்ப கேளுங்களேன், இப்ப செவ்வாய் பகவான் போய் 11ஆம் இடத்துல போய் நீசம் இருந்தாரா? சகோதர உறவுலையோ இல்ல தாய்மாம உறவுலையோ இல்ல ஏதாச்சும் ஒரு வம்பு வழக்கோ கோர்ட்டு கேஸோ இல்ல இட பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தாலும் கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த பகை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பாங்க. ஏன் திருமணம் பேசி கிட்ட போறாங்க, நிறைய திருமணம் தள்ளி போகுது சனி பகவான் இங்க வந்ததுல இருந்து. குரு கெட்டு போயிருந்தாரா கண்டிப்பா திருமணத்தை கிட்ட பேசி கிட்ட கொண்டு போவாங்க, இங்க தாமதம் தடையாக இருந்தாலும் இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துருவாங்க. ஏன்னா இது மாதிரி தடையை சந்திச்சது யாருன்னா அந்த கன்னிராசிக்காரங்க தான். இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க, இல்ல வெளியூர்ல வேலை பாக்குறாங்க, அந்த வேலை உத்தியத்துல ஒரு கலகம் வந்துகிட்டே இருக்கு, ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏன் இந்த சனி பகவான் பயிற்சி ஆனாலும் சரி நிறைய பேர் குழப்பத்திலே இருக்கிறாங்க. பொதுவாக கன்னிராசிக்கு பெருசா பாதிக்காதுன்னா ஒரு சில பேர் லக்னத்துக்கு சனி பகவான் நல்லாலாம் கண்டிப்பா ஒரு பலவீனத்தை கண்டிப்பா கொடுத்து விடுவார், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா உண்டு பண்ணி விடுவார். ஏன்னா அது மாதிரி தடையில கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கன்னிராசிக்கு வந்திருக்கும். படிப்புகா இருக்கட்டும் இல்ல கல்வியா இருக்கட்டும், இதுல ஒரு மந்தமான தன்மை. நல்லா படிச்ச குழந்தை ஏன் படிக்கல, என்ன காரணம்? நான் அரசாங்க வேலை ஒரு எக்ஸாம் எழுதிட்டு நல்ல ரிசல்ட்டுக்காண்டி எதிர்பார்க்கிறேன், அந்த ரிசல்ட் வந்து எனக்கு தடை தாமதம் வரும். இதுவும் சொன்னவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு தடைகளை சந்திச்சது யாருன்னா கண்டிப்பாக கன்னிராசி தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுதுங்க. எப்படி எல்லாமே டோட்டலா மாறுது. இப்ப எடுத்தவொடனே என்ன பலன்னு சொல்லலாம்? புதன் பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப இதை கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஓடும் சொல்லுங்க. மனசுல ஒரு கற்பனை ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பொருளாதாரம், வருமானம் நம்ம சேமிக்கணும், வருமானம் தீட்டணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மனசுல ஓடும். இப்ப வருமானம் இன்கம் பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருவாரு. எப்படி வருமானம் இன்கம் பொருளாதாரத்துல சரியான ஒரு நல்ல ஒரு இன்கம் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. லாபம் வருமானம் குறையில்லாம கிடைக்கும். நிறைய பேர் வருமான தடையே கண்டிப்பா இருக்காது. இப்ப இடம் வாங்குறதோ இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஏன் சரியாகும் சொல்லுங்க, என்ன காரணம் சொல்லுங்க? வம்பு வழக்கு உள்ள அதிபதியே செவ்வாய் பகவானே 2ஆம் இடத்துல போய் இருக்கும்போது இங்க வழக்குகள் சார்ந்த விஷயம், இடம் பூமி சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு கிடையாதுங்க. எல்லாரும் ஆடி மாசம் எப்படா முடியும், ஆவணி மாசம் வரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இப்ப இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். அப்ப இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரியாகி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு நல்ல டைம் பக்காவா அமைச்சு கொடுப்பாரு. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இப்ப எல்லாமே கைகூடி வரும் பாருங்க. ரீசெண்டா இப்ப வரணும். ஏன்னா செவ்வாய் வந்து கன்னி செவ்வாய், உங்க ராசிலே செவ்வாய் உட்காந்துருக்காரு. கண்டிப்பா ஏதாச்சும் கொடுத்துதான் வருவார் அவரு. வழக்கு பிரச்சனை ஒரு முடிவு கட்டதான் பார்ப்பாரு. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க. இப்ப நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன், இல்ல வெளியூர்ல வேலை பாக்குறேன், அங்க வேலைக்காண்டி முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. நல்ல வேலை, சூப்பர் வேலையா வரும், கிடைச்சாகணும். எதனால எதை வச்சு சொல்றீங்க கிடைக்குங்கிற வார்த்தையை ஏன் சொல்றீங்க? செவ்வாய் பகவான் பாக்குறாரு, வெளிநாட்டு கிரகமான சனி பகவான் 6ஆம் வீட்டு அதிபதியை பாக்குறாரு. அப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பாக்குறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அந்த சனியும் செவ்வாயும் பார்வையினால கண்டிப்பா அனுகூலமா அமையக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கும். அது இல்லாம பாருங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்தை யாரு பாக்குறது? சூரிய பகவான் பாக்குறாரா? ஆவணி மாசம் ஃபுல்லாவே கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருவாரு. அது அரசாங்கமா இருந்தாலும் சரி, இல்ல அரசியல் இருந்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டு வேலை பாக்குறதும் சரி, வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். அதுக்கான அமைப்பு நிறைய வரும். கடன் எந்த ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, தனியார் பேங்கா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் பேங்கா, எந்த பேங்க்லயும் லோன் சாங்ஷன் ஆகும். உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கண்ட சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயன்படுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. உங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா மட்டும் தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதினு பாருங்க. உங்க லக்கணத்துக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கா, யோகமான கிரகம்னு பாருங்க. அப்ப சொல்லுவாங்க, நீ எந்த நேரத்துல பிறந்தையே நீ ஆட்டி படைக்குதுப்பா, இந்த பையன் வந்து பிறந்தாப்பா, இவன் பிறந்திருந்தாப்பா எனக்கு கல்வி செல்வ வருமானமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே நம்ம ஜாதகத்துல தசாபதியை வச்சுதான் சொல்லுவாங்க. இத்தனை வயசுல இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து உங்களுக்கு எல்லாமே இப்ப நல்ல நேரம் வருது. தொழில், உத்தியோகம், வருமானம், இன்கம் எல்லாமே பக்காவா அமைச்சு கொடுக்குது. அதே மாதிரி பாருங்க, அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க, அரசியல் சார்ந்த விஷயம், இப்ப லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க கண்டிப்பா எடுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிடும்.
எதனால சொல்றீங்க லாட்ரி யோகம் அடிக்கணும்? 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு. அப்ப கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காத? கண்டிப்பா அடிக்கும். அதெல்லாண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியா வரும். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறாங்க பாருங்க, அவங்களாம் பக்கவா இருக்கும். வெளிநாடு, வெளியூர், கண்ட்ரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை. இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போம். அதுல ஒரு முதல் நட்சத்திரம், அதாவது உத்திரத்துல பிறந்த எதுவுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி முடிஞ்சு பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடு, வெளியூரோ, படிப்பு, கல்வியோ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது. ஆனா ஒரு சுப செலவு கண்டிப்பா உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனையான குணமும், ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, லாபம், வருமானம், வீடு, இடம், பூமி, படிப்பு, கல்வியில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, நகை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது அஸ்தனத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. லைஃப்ல எல்லாமே தடை தாமதம் எல்லாமே பாத்தீங்க. இனிமே தடைகளே இருக்காது. ஏன்னா இப்ப கட்டிட சார்ந்த துறை, வேலை சார்ந்த துறை, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், நிறைய பேர் சுப செலவு, சுபகாரியம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில் உள்ளவங்க, கட்டிட சார்ந்த துறையில் உள்ளவங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய ஆவணி மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.